சார் அதிமுக திரு சேகர் அவர்கள்கிட்ட எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இப்ப என்ன அப்படின்னா விவிடி சிக்னல், இப்ப அந்த சிக்னல் பத்தி மேடம் கூட பேசும்போது குறிப்பிட்டாங்க. இப்ப நம்ம பக்கத்துல தான் இருக்கு. இப்ப என்ன அப்படின்னா 2011 மேடம் ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க, முன்னாள் முதலமைச்சர். அப்போ ஒரு முறை வாக்குறுதி கொடுத்தாங்க, செய்யவே இல்லை. 2016 திரும்பவும் வந்து அதே வாக்குறுதி, செய்யவே இல்லை. ஒரு 10 ஆண்டு காலமா ஒரு முக்கியமான மேம்பாலத்தை கூட கட்டி தர முடியல அப்படின்னா நம்ம மக்களுக்கு, தூத்துக்குடி மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறோம்? இப்ப மைக் 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 சார், அதாவது விவிடி மேம்பாலம் வந்து புரட்சி தலைவர் அம்மாவுடைய காலத்துல கொண்டு வரப்பட்ட திட்டம். வந்துருச்சுங்களா மேம்பாலம்? மேம்பாலம் இவங்க கொண்டு வரணும் சார். வாக்குறுதி கொடுத்தது நீங்க சார். 2 முறை வாக்குறுதி கொடுத்திருக்கீங்க. 2 முறை வாக்குறுதி கொடுத்திருக்கீங்க. முழுசா 10 வருஷம், அவங்க 5 வருஷம் இருந்திருக்காங்க. அவங்க கிட்ட கேள்வி இருக்கு. மேடம் அவங்க முடிச்சிட்டு புதிய வேலைகள் செய்யப்பட்டது. ஆனால் திமுக ஆட்சி காலத்தில் கிடப்பில் போடப்பட்டது. சார் நீங்க என்ன பண்ணீங்க? அவருக்கு அதுக்கான காரணம் தெரியும். செஞ்சீங்க, அவங்க கிடப்பில போட்டாங்க. நாங்க என்ன செய்யறோம் கேக்குறீங்களா? இவங்க என்ன செஞ்சாங்க சார்? நீங்க ஏன் சார் செய்யல? அதான் கேள்வி. அவங்க செய்யலங்கிறது அதுக்கப்புறம் பார்க்கலாம். பீரியட்ல போட்டு அதுக்கு உண்டான பூர்வாங்க வேலைகள், பிளானிங், அப்ரூவல், அந்த டெக்னிக்கல் ஃபார்முலாட்டி எல்லாத்தையுமே நாங்க செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அதற்கு பிறகு எங்க ஆட்சிக்கு பிறகு இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த திட்டத்தை 5 ஆண்டு காலம் என்ன நடவடிக்கை எடுத்தார்கள்? சொல்லுங்க. இல்ல இப்ப எனக்கு என்ன கேள்வினா 5 பெருசா 10 பெருசா? 5 பெருசா 10 பெருசா? we have done something. நாங்க அதுக்கு உண்டான பூர்வாங்க வேலைகளை செஞ்சுக்கிட்டு தான் இருந்தோம். அது ஒரு பெரிய ஃபார்மாலிட்டிஸ், அதை உடனடியா முடிக்க முடியாத திட்டத்துக்கு உண்டான வேலைகள், பிளானிங் எல்லாமே அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அது செஞ்சு கொண்டிருக்கிற போது ஆட்சிக்கு வந்த இவர்கள் இந்த 4.5 ஆண்டு காலம் இந்த திட்டத்திற்காக என்ன செய்தார்கள்? ஓகே மேடம், சுருக்கமா ரொம்ப சுருக்கமா. இது வந்து அவர் வழக்கறிஞர் சேகரனுக்கு தெரியும். அவர்கள் நம்முடைய உயர்நீதிமன்றத்துல, மதுரை உயர்நீதிமன்றத்துல இந்த பாலம் போடக்கூடாது என்பதற்காக ஒரு வழக்கு போட்டு வச்சிருக்காங்க. இன்னும் வரைக்கும் அந்த வழக்கு நம்பர் ஆகி அது விசாரணைக்கே வரல. உங்களுக்கும் தெரியும். அதுக்கான உங்களுடைய ஆட்சி காலத்துல இருந்து அது வந்து கிடப்பில கிடக்குது. காரணம் ஒரு தனிநபருடைய வழக்கு தான் காரணம் என்பது இதே போல வழக்கு படல. இந்த முக்கில ஒரு இருக்கு, நாம் தமிழ்ல ஒரு வளாகம் ஒரு 1/2 சென்ட்ல இருக்கு, 3/4 சென்ட்ல இருக்கு. இதே இது அதிமுக ஆட்சி இருந்தா நிச்சயமாக நீதிமன்றத்துல அந்த தடை உடைத்திருப்போம். இல்லங்க ஃபுல்லாவே நம்ம நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் வந்து நெடுஞ்சாலைத்துறை அப்படி அந்த எண்ணமே இல்ல. பாலம் வரணும்னு அவ்வளவு முயற்சி எடுக்கிறோம். பாலம் வரணும் முயற்சி எடுக்கிறோம். நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஒவ்வொரு தடவை ஆய்வு வரும்போது பாக்குறாரு. இந்த முறை கூட வந்து பார்த்தாங்க. அங்க ஒரு கேள்வி. இப்ப 10 ஆண்டு காலத்து இப்ப தூத்துக்குடி மாநகர்லயே நாம எடுத்த பேட்டியில ரொம்ப முக்கியமான பாலமா அதை சொல்றாங்க. என்னை விட உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் அது எவ்வளவு முக்கியமானதுன்னு அப்படின்னு சொல்லி. அந்த 5 வருஷத்துல நம்ம செஞ்சு கொடுத்திருந்தா மக்கள் பாராட்டி இருப்பாங்க திமுக அரசு. கண்டிப்பா. ஆனா பண்ண முடியல. அது வந்து ரயில்வே கேட் கேட்கறோம் பண்ண முடியலன்னு சொல்றீங்க. ரயில்வே கேட் கேட்கறோம் பண்ண முடியலன்னு சொல்றீங்க. பாலம் கேட்கறோம் அதுக்கும் அதே பதில் தான் சொல்றீங்க. அதான் வழக்கு இருக்குங்க. நீ மதுரை உயர்நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு. வழக்கு முடியாத இருக்கிறதுனால நம்ம ஒண்ணு செய்ய முடியல. அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம். நாளைக்கு எப்படியாவது பணியை தொடங்கிடலாம்னு முயற்சி எடுத்து, ஆனா அது நிலுவையிலே இருக்கிறது. அந்த முக்கியமான விவிடி பாலம் என்பது தூத்துக்குடி மக்களுடைய மிக நீண்ட கால எதிர்பார்ப்பு. கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டு 20 ஆண்டு காலமாக அதை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். திமுக அதிமுக இருவருடைய பதில்களுமே நேரலையில இருக்கின்றது.